லாஸை நான் எப்படி ஃபேஸ் பண்றது அண்ட் தென் வரக்கூடிய கேண்டில்ஸ்ல என்னுடைய லாஸை நான் எப்படி ரெக்கவர் பண்ணி எடுக்கிறதுங்கிறது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒரு லாஸ் வருது அப்படின்னா அந்த லாஸ்ல இருந்து நம்மளுடைய மைண்ட் செட்டை நம்ம எப்படி ரெக்கவர் பண்ணி கொண்டுட்டு வரணுங்கிறது ரொம்பவுமே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணிருப்பீங்க மார்க்கெட்டுக்குள்ள வந்ததுமே. ஓகேவா? ஒரு மார்க்கெட்டுக்குள்ள வந்ததுமே இந்த மார்க்கெட் வந்து எனக்கு எந்த ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு அண்ட் இந்த இடத்துல என்னால ட்ரேட் பிளேஸ் பண்ணி எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களுடைய மார்ஜினை யூஸ் பண்ணுவீங்க. நீங்க வந்து உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணி பார்ப்பீங்க அண்ட் தென் நீங்க கத்துக்கிட்ட விஷயங்களையும் இல்ல நம்ம வீடியோலயே பார்க்கக்கூடிய விஷயங்களையும் நீங்க அதில் ட்ரேட் பண்ண முடியுமான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவீங்க. ஓகேவா? அப்படி நீங்க செக் பண்ணியும் ஒரு விஷயத்துல உங்களுக்கு லாஸ் ஆகுது அப்படின்னா நீங்க என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கீங்கன்னு நீங்க கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒரு லாஸ் வந்ததுமே ரிப்பீட்டட் நான் வந்து அதை ரெக்கவர் பண்றதுக்கு போவேன் அப்படின்னா அது உங்களுக்கு ரிட்டர்ன் லாஸை கொண்டு வரும். ஏன் அப்படின்னா ஒரு லாஸ் வந்திருக்கு, அந்த லாஸ் எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியல. ஓகேவா? இதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். ஒரு லாஸ் ஆயிடுச்சுன்னா நான் இந்த இடத்துல என்ன மிஸ்டேக் பண்ணேன், நான் ஆல்ரெடி மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணிட்டு தான் ட்ரேடு கொடுத்துருக்கேன், தென் நான் ஒரு வீடியோ பார்த்திருக்கேன், அந்த வீடியோல எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுத்துருக்காங்க, அப்போ நான் அதை தான் நான் இங்க வந்து இங்க ப்ரொசீட் பண்ணியிருக்கேன், அப்படி பண்ணியுமே எனக்கு அது லாஸ் ஆயிருக்கு ஏன் அப்படிங்கிற கொஸ்டின் உங்க ஹார்ட்ல எப்பவுமே இருக்கணும். ஓகேவா? ஏன்னா ஒவ்வொரு லைவ் ட்ரேடுங்கிறது சும்மா கிடையாதுங்க, உங்களுடைய ஹார்ட் பீட்டை வச்சு துடிச்சு எடுத்துட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்ற விஷயம் என்னன்னா, ஒரு லாஸ் அப்படின்னாலே உங்களுடைய மைண்ட் செட் மாறும். அதே மாதிரி ஒரு ப்ராஃபிட் அப்படின்னாலும் உங்க மைண்ட் மாறும். அதை நீங்க எப்படி கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரீங்க? இப்போ லாஸ் ஒரு ப்ராஃபிட் வந்ததுமே ஓ ப்ராஃபிட் நெக்ஸ்ட் கண்டில் இப்படி நெக்ஸ்ட் கண்டில் அப்படி, அந்த ப்ரோ சொன்னது கரெக்டா இருக்கு, இந்த ப்ரோ சொன்னது கரெக்டா இருக்கு. நோ, ஒரு ப்ராஃபிட் வந்துச்சா ஓகே, இந்த இடத்துல நான் பிரைஸ் செக்ஷனை ஃபாலோ பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல ஒரு காம்பவுண்ட் ட்ரேடிங் கொடுத்துருக்கேன், எனக்கு கரெக்டா இருக்கு, இந்த இடத்துல மார்க்கெட்டை வந்து நான் ஈக்குவல் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த நாலேஜ் உங்களுக்கு ரொம்பவுமே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் அனலைஸ், உங்களுடைய ப்ராஃபிட்டையும் நீங்க அனலைஸ் பண்ணணும், உங்க லாஸையும் நீங்க அனலைஸ் பண்ணணும். ஒன்ஸ் நீங்க லாஸ் ஆனீங்க அப்படின்னா அந்த லாஸ் எப்படி வந்துச்சு, என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கேன், கேண்டில் எதனால இப்படி ஒரு மூவ் கொடுத்துச்சு அப்படின்னு நீங்க அனலைஸ் பண்ணணும். இப்படி அனலைஸ் பண்ணா மட்டும்தான் அந்த லாஸ் நெக்ஸ்ட் டைம் உங்களால தவிர்க்கப்படும். அண்ட் தென் ஒரு லாஸ் இல்லாத ட்ரேடரா உங்களால இருக்க முடியாது. லாஸ் இருந்தாலும் அது ஏன் வந்துச்சுன்னு தெரிஞ்சுட்டு நெக்ஸ்ட் கண்டில நீங்க தூக்கிட்டே இருப்பீங்க. ஓகேவா? நிறைய பேர் என்கிட்ட கேட்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ப்ரோ எனக்கு வந்துட்டு சிக்னல்ஸ் கிடைக்குமா அந்த மாதிரி கேட்குறீங்க. ஓகேவா? சிக்னல்ஸ் தரது ஒரு விஷயமே கிடையாது. இப்போ நான் என்ன இங்கே இந்த இடத்துல நான் இப்போ அப்போ கொடுக்குறேன் அப்படின்னா நீங்களும் உங்க இந்த இடத்துல கொடுங்கன்னா அந்த செகண்ட்ல நீங்க கொடுத்துருவீங்க. வாட்ஸ்அப்லயோ டெலிகிராம்லயோ நிறைய பேர் கேட்குறீங்க, அந்த மாதிரியே நம்ம பண்ணிக்கலாம். ஆனா உங்க நாலேஜ் என்னத்துக்காகிறது அதை யோசிச்சு பார்க்கணும். ஓகேவா? ஸோ நீங்க கத்துக்கோங்க. அப்படியே நீங்க ஒரு உங்களுடைய தனிப்பட்ட முறையில உங்க ஃப்ரெண்ட்ஸு கிட்ட யார்ட்டையும் சொல்லி காப்பி ட்ரேட் பண்ணாலுமே இது எப்படி வந்துச்சு, இந்த பிரைஸ் ஆக்ஷன் எந்த இடத்துல நீ இப்படி கொடுத்த, எதனால இப்படி கொடுத்து இது ப்ராஃபிட் ஆச்சு, எதனால இது லாஸ் ஆச்சு, எப்படி நம்ம ரெக்கவர் பண்ணோம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இன்னொருத்தங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிறத விட கத்துக்கோங்க. நான் கத்துக்கிறது தான் ரொம்பவுமே ஃபோர்ஸை பண்ணுவேன். ஓகேவா? நீங்க கத்துக்கிட்ட விஷயம் மட்டும்தான் ட்ரேடிங்ல உங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். காப்பி ட்ரேட் பண்றது விஷயம் இல்ல, பேஸ்ட் பண்ணிட்டு நம்ம வந்து ப்ராஃபிட் எடுத்துட்டு போறது விஷயம் இல்லை. எண்ட் ஆஃப் த டே நீங்க ஒரு ட்ரேடரா இருக்கீங்களா, உங்களுடைய காசு உங்களுடைய நாலேஜுக்கு ஏற்றபடி வருதா, அதுதான் விஷயம். ஓகேவா? ரொம்ப வேணாங்க நம்ம வந்துட்டு லட்சங்கள் போட்டு தான் நம்ம ட்ரேட் பண்ணி எடுக்கணும்னு கிடையாது. ஒரு 1000 ரூபாய் போட்டு நான் இன்னைக்கு காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஈவினிங் நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு ஒரு 9 PM நினைக்கிறேன். இந்த டைம்ல நான் வந்துட்டு ட்ரேட் எடுத்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் நான் ட்ரேட் பண்றேன், ஒரு ½ அன் ஹவரே வச்சுக்கோங்களேன், 70 rupees எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கிடைச்சிடாலும் ஒரு ட்ரேடர் ப்ரோ. நீங்க வந்து அந்த விஷயத்துல நீங்க கன்ஃபார்மா இருக்கணும். அது உங்களுடைய நாலேஜை பேஸ் பண்ணி வருதா, இல்ல இந்த கேண்டில் அப்போ போதுப்பா போடு, அப்போ போயிடுச்சு கிடைச்சிடுச்சு போதும், இந்த ப்ராஃபிட் ஓடி போதும், எண்ட் ஆஃப் த டே அன்னைக்கு தப்பிச்சாலும் அதுக்கு அடுத்த நாள் மொத்த கேபிட்டலையும் அது சுருவிட்டு விட்டுரும். ஓகேவா? ஸோ நீங்க கவனமா இருக்க வேண்டியது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். என்கிட்ட நிறைய பேர் கேட்கறது காப்பி ட்ரேட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு, ஊர்லயும் சரி, இப்போ நான் இப்போதான் யூடியூப்ல வீடியோ போடுறேன், மற்றபடி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இது தெரிஞ்சதுலேருந்தே நிறைய பேர் காப்பி ட்ரேட் கேட்பாங்க. ஓகேவா? நான் எப்படி ட்ரேட் பண்ணுவேன்னா ஒரு வீடியோ இருக்கு, அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. சரியா? இது இப்போ ரொம்பவுமே ரீசெண்டாக 15th ஏப்ரலில் நான் ஈவினிங் பண்ண ட்ரேட். ஓகேவா? இப்போது இதில் என்ன விஷயம் அப்படின்னா, நான் வந்து கேண்டிலை விடவும் ப்ரைஸ் ஆக்ஷனை ப்ரெடிக்ட் பண்ணி தான் நான் வந்து இதில் ஏர்ன் பண்ணேன். நான் எப்படி பண்ணுறேங்கிறத கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணியிருப்பேன், ஏன்னா நான் இதில் வந்து எக்ஸ்பிளைன் ரொம்ப பண்ணலை. நான் வந்து நெக்ஸ்ட் வந்து இதை ரொம்ப டீப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்கலான்னு இருக்கேன். ஓகேவா? இங்கே வந்து இப்போ கரண்ட் ப்ராப்ளம் இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் ரொம்ப கொடுக்க முடியல. ஸோ இப்போ இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் என்னுடைய ப்ரெடிக்ட் எப்படி இருக்குன்னு. ஒரு இதில் லாஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சுன்னா ரெண்டாவது இதில் அதை ரெக்கவர் பண்ணுற மாதிரி காசு கொடுத்துருவேன். ஆனால் அது லாஸ் ஆகும்னு இல்லை, நான் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ப்ரைஸ் ஆக்ஷன்ஸை வச்சு தான் கொடுப்பேன். ஓகேவா? அதாவது நான் சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு மார்க்கெட் வந்து என்றைக்குமே நஷ்டத்தில் போகவே போகாது. ஓகேவா? இன்றைக்கி நீங்கள் நியூஸில் பங்குச்சந்தை 15% விழுக்காடில் விழுந்துச்சு அப்படின்னாலும் நெக்ஸ்ட் டே நீங்கள் பார்க்கும்போது மறுபடியும் ஒரு 20% ஏறிச்சுன்னு தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஓகேவா? இன்றைக்கி டவுன் ஆகிடுச்சுன்னா அன்றைக்கே முடிஞ்சு போனதில்லை, மார்க்கெட் ரன் ஆகிட்டு தான் இருக்கும், லாபத்தை நோக்கி தான் போயிட்டுருக்கும். ஸோ
நம்ம பைனரியில் இருந்தாலுமே கரன்சியில் ட்ரேட் பண்ணாலுமே அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை நம்ம மைண்டில் வச்சுட்டு நம்ம ட்ரேட் பண்ண வேண்டியது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஓகேவா, மார்க்கெட் அதோட லெவலில் எப்போவுமே மெர்ஜ் பண்ணி தான் போயிட்டுருக்கோம். ஓகேவா, நிறைய பேருக்கு மெர்ஜ்னாலே ஒரு டவுட் இருக்குது. மெர்ஜ்னா வேற ஒன்றும் இல்லை, ப்ரீவியஸில் இருக்கக்கூடிய ஒரு கேண்டில் ஒரு செல்லர் வேல ஒரு பையர் வரான் அப்படின்னா அதை ஈக்குவல் பண்ணுறதுக்காக உங்களுக்கு ப்ரெசென்ட்டில் ரன் ஆகிட்டு இருக்கக்கூடிய ட்ரெண்ட் அது எதுவாக இருந்தாலும் சரி, அது வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுக்கும். ஓகேவா, ஜஸ்ட் அதை வந்து இங்கே அந்த ப்ரைஸ் ஆக்ஷனை இங்கே வந்து ஈக்குவல் பண்ணும். ஓகேவா, அந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் நடக்குன்னா நமக்கு வந்து மார்க்கெட் ஒரு ரிட்டர்ன் கொடுக்கும். அது வரைக்கும் பையரில் போயிட்டு இருக்கக்கூடிய கேண்டில் ஒரு செல்லர் கொடுத்துட்டு மறுபடியும் கண்டினியூ ஆக வாய்ப்பு இருக்குது, இல்லைனா மறுபடியும் மார்க்கெட் டவுனில் வர வாய்ப்பு இருக்குது. இதுதான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மெர்ஜ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க, ஈக்குவல் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்து என்னோட லைவ் அமௌண்ட்டை காட்டாமல் நான் வீடியோ காட்டுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஆள் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ஒரு பிரதர். என்ன விஷயம் அப்படின்னா, நான் வந்து ரொம்பவே ஜூம் அவுட் பண்ணி வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகேவா, ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள இதிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் அது எல்லாமே ஓப்பனில் தான் வச்சு பண்ணிட்டு இருந்தேன். இப்போ இது உங்களுக்கு தெளிவாக தெரியணுங்கிறதுக்காக தான் என்னுடைய இந்த கேண்டில்ஸில் நான் எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறேன், எந்த இடத்துல பண்ணுறேங்கிற விஷயம் உங்களுக்கு தெளிவாக தெரியணுங்கிறதுக்காக மட்டும்தான் நான் இது வந்து ஜூம் இன் பண்ணியிருக்கேன். ஓகேவா, என்னோட கேபிட்டல் வந்து லேக்கில் கோடிகள்லாம் இருக்காது. என்னுடைய வீடியோ நான் போன இதுலேயே சொல்லியிருப்பேன், ஒரு டிசிப்ளின்காக 70லேருந்து நான் ட்ரேட் பண்ணி என்னுடைய பெர் டேக்கு 1000 2000 வச்சு நான் வந்து வித்ட்ரா பண்ணி அடுத்தடுத்து மூவ் பண்ணிகிட்டே இருப்பேன். சரியா, இந்த வீடியோவை பார்த்ததுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னோட ட்ரேட் இந்த மாதிரி தான் நான் பேஸ் பண்ணி பண்ணிட்டு இருப்பேன். சரியா, ஸோ உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய மிகப்பெரிய அட்வைஸ் என்ன அப்படின்னா, லாஸையும் ப்ராஃபிட்டையும் ஏற்றுக்க பழகுங்க. அண்ட் லாஸில் உங்கள் மைண்ட் செட் மாறுறதையும் கண்ட்ரோல் பண்ணணும், ப்ராஃபிட்டில் உங்கள் மைண்ட் செட் மாறுறதையும் கண்ட்ரோல் பண்ணணும். நீங்கள் நினைக்கிற விஷயம், நீங்கள் உங்கள் மைண்டில் நினைக்கிற விஷயமும் உங்கள் கண்ணு பார்க்குற விஷயமும் ட்ரேடிங்கில் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். சரியா, ஒரு வீட்டை சண்டை போட்டிருக்கீங்க, அம்மாட்ட சண்டை அப்பாட்ட சண்டை, இல்லை கல்யாணம் மேரேஜ் முடிஞ்சிடுச்சு அப்படின்னா ஒய்ஃப் கூட சண்டையை போட்டுட்டு அங்கே வந்து உட்காந்துருந்தீங்கன்னா ஒன்றுமே நடக்காது ப்ரோ. நீ என்னதான் கற்றுக்கிட்டு வந்தாலும் ஒன்றுமே நடக்காது. ஓகேவா, ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் உன்னுடைய ஓன் ரிஸ்க். சரியா, உங்களுடைய ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரொம்பவுமே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அண்ட் தென் நீங்கள் வச்சிருக்கக்கூடிய கேபிட்டலை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க, மணி மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க, அதை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்கிறது ரொம்பவுமே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். பேசிக்கான, அதாவது மினிமம் ட்ரேடராக நீங்கள் உள்ள வரீங்க, அதாவது பிகினர் ட்ரேடராக உள்ள வரீங்க அப்படின்னா ஒரு 1000 rupees வச்சிருக்கீங்க, மினிமம் சும்மா சொல்கிறேன், 1000 rupees வச்சிருக்கு அப்படின்னா 1%லேருந்து நீங்கள் ட்ரேட் ஆரம்பிக்கலாம். ஒரு 70% 70 rupeesலேருந்து நீங்கள் ஆரம்பிக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டு. குவாட்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் 70லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா, ஸோ ட்ரை பண்ணுங்க. ஃபஸ்ட்டு டெமோவில், லைவில் இல்லைப்பா, டெமோவில் வாங்க. ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுதா, ப்ரோ சொன்னது ஒர்க் ஆகுதா, இல்லை வேறு யூடியூப்பில் பார்க்குறீங்களா அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுதான்னு பார்த்துட்டு உங்கள் மைண்ட் செட்டுக்கு என்ன தோணுதுன்னு பார்த்துட்டு லைவ் போங்க. ஆனால் டெமோவில் பண்ணிக்கிட்டே அடுத்த கேண்டில் இதுதான் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் லைவில் போய் கொடுக்குறது தப்பு. கொடுத்தது ப்ராஃபிட் ஆகுது ஆகலை அது ரெண்டாவது விஷயம், ஆனால் அது தப்பு. ஒரு டெமோவில் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour ரெஸ்ட்டு கொடுங்க. ரெஸ்ட்டு கொடுத்துட்டு தென் நீங்கள் வந்துட்டு அதில் போங்க, லைவ்ல போயிட்டு உங்களோட ட்ரேட் பிளேஸ் பண்ணுங்க. ஓகேவா, லாஸ்ல இருந்து ரெக்கவர் பண்ண வேண்டியது உங்களோட மைண்டை தான். காசு ரெக்கவர் ஆயிரும், உங்க நாலேஜ் வந்து நீங்க என்னைக்குமே கைவிடக்கூடாது. ஒரு விஷயம் தோத்துடுச்சா நாலேஜை விட்டுறக்கூடாது. இந்த இடத்துல பிரைஸ் ஆக்ஷன் எனக்கு கம்மியாக இருக்கு, இந்த இடத்துல எனக்கு அதை ஈக்குவல் பண்ணுறதுக்காக கேண்டில் வந்திருக்கு, ஏதோ ஒரு செகண்டில் நான் தோத்துட்டேன், இருந்தாலும் பரவாயில்ல, நெக்ஸ்ட் கேண்டில் நான் மூவ் பண்ணி போயிட்டே இருப்பேன்னு மைண்ட் செட்டை மாற்றிட்டே இருக்கணும். ஓகேவா, ஸோ ட்ரேடிங் இஸ் ஈஸி, உங்களுடைய ரிஸ்கோட நீங்கள் விளாடாதது வரைக்கும். ரிஸ்க்கு கூட விளாடக்கூடாது ப்ரோ. சரியா, கவனமாக இருக்கணும். கவனமாக இருந்து ட்ரேட் ப்ளேஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும். ஓவர் ட்ரேடுங்கிறது என்ன அப்படின்னா, உங்கள் மைண்ட் செட்டை மாறி நீங்கள் ஒரு ட்ரேட் கொடுத்துட்டு மைண்ட் மாறிடுச்சு, அடுத்து ஒரு ட்ரேட் கொடுத்தாலும் அது ஓவர் ட்ரேட் தான். உங்கள் மைண்ட் செட்டை ரிலாக்ஸாக வச்சுட்டு உங்கள் பாட்டுக்கு ட்ரேட் ப்ளேஸ் பண்ணுங்கள், ப்ராஃபிட் எடுங்க. நீங்கள் ப்ராஃபிட்டு இந்த அளவு வந்தால் போதும்னு நினைக்கிறது மாதிரி லாஸும் இந்த அளவு வந்துடுச்சு அப்படின்னா நான் ஓகே, நான் ரெஸ்ட் எடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் கொண்டு வாங்க. இப்போ 1000 rupees வச்சிருக்கீங்க, ஒரு 800 வரைக்கும் உங்களுக்கு லாஸில் வந்துடுச்சு அப்படின்னா ஓகே, அந்த இடத்துல மார்க்கெட்டை ஸ்டாப் பண்ணுங்க. ஸ்டாப் பண்ணிட்டு தென் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க, இல்லைனா நெக்ஸ்ட் டே வாங்க, பிரச்சனை இல்லை. ஃபுல்லாக கழுவிட்டு போகிறதுக்கு கொஞ்சோண்டு வச்சு அடுத்த நாள் கொஞ்சம் கொண்டுட்டு வர்றது பெரிய விஷயம். சரியா, ஸோ நாலேஜ் இருந்து நீங்கள் ₹1 கொண்டு வரதையும் பெரிய விஷயமா பாருங்கள். லட்சங்கள் லட்சங்கள் போட்டு பண்ணுறவன் தான் யூடியூபர் அப்படின்னு கிடையாது. நாலேஜை பேஸ் பண்ணி ₹1 எடுத்தாலும் அவன் வந்து ஒரு ட்ரேடர் தான். ஓகேவா, அதனால கற்றுக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஃபோர்ஸ் பண்ணுற விஷயம் எல்லாமே கற்றுக்கிறதுல தான். கற்றுக்கிட்டு நீங்கள் வாங்க. ஓகேவா, நிறைய பேர் என்கிட்ட இன்னொரு விஷயம் கேட்குறீங்க, டெலிகிராம் கொடுங்க ப்ரோ, எனக்கு சொல்லிக் கொடுங்க, வீடியோவை பார்த்துட்டு எனக்கு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், தென் இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு எதாவது மெசேஜ் பண்ணுங்கள் ப்ரோ, எனக்கு இந்த டவுட் இருக்குது சொல்லிக் கொடுங்கலாம் சொல்லுவீங்க. நான் இது வரைக்கும் அந்த ஐடியா எதுவுமே இல்லை. ஓகேவா, மேபி ஏதாவது வாட்ஸ்அப் குரூப் ஏதாச்சும் ரெடி பண்ணிவிட்டு அதில் நம்ம ஒரு கமர்ஷியலாக ட்ரை பண்ணலாம், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுற மாதிரி ஒன்று பார்க்கலாம். ஓகேவா, கொஞ்சம் ஃபியூ டேஸ் போகட்டும். ஏன்னா இங்கே வந்து இப்போ கரண்ட் அப்பப்போ போயிட்டு வரதுனால என்னால் லைவ் எதுவுமே வர முடியாது. ஒரு ப்ரோ கேட்டிருந்தார், ப்ரோ சண்டே மட்டும் லைவ் போடுங்க ப்ரோன்னு. எப்போ கரண்ட் போகனே சொல்ல முடியாது ப்ரோ, ஸோ என்னால் அதை கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஓகேவா, ஆனால் ஷுவர் வித் தட் ஒரு நாள் கண்டிப்பாக எல்லாமே மாறும். சரியா, இப்போ தான் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் வந்துட்டு இருக்கேன்.
3 இயர்ஸ் ஆஃப் ட்ரேட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், ஓகேவா. அதில் 2 இயர்ஸ் வந்து ஒர்க்லேயே போயிடுச்சு. ஒரு வருஷம் தான் நான் இப்போ வந்து என்ன கொஞ்சம் இதில் ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் இதுதான் ப்ரொஃபஷனல்லே நான் ஆக்கிட்டேன், சரியா. ஸோ நான் இதில் வந்துட்டு ரொம்ப ஓவராக பண்ணாமல், இப்போ நான் ஆல்ரெடி வீடியோ போட்ட மாதிரி 70 தான் போயிட்டு இருக்கு. இப்போ என்னுடைய கேபிட்டல் 5000 இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த அபவ் சம்திங் அந்த லெவலில் போயிட்டு இருக்கு. 70 தான், 1200 கிட்ட டெபாசிட் பண்ணிட்டு 70 ருபீஸ் வச்சுட்டு மீதி காசு நான் விட்ரா போட்டுருவேன். அந்த 70 ருபீஸ்லேருந்து நான் பண்ணுறது தான் எனக்கு பண்ணுறது, ஓகேவா. ஆனால் பெர் டேக்கு மினிமம் 1000 ருபீஸ் எடுத்துருவேன். பிஃபோர் 2 இயர்ஸில் நான் பட்ட பாடுகளை வச்சு, ஓகேவா. ஸோ ரொம்ப வருஷம் இருந்தால் தான் இது கற்றுக்க முடியும்னு இல்லை. எனக்கு சொல்லி தரதுக்கு யாருமே கிடையாது. யூடியூப்ல இந்த மாதிரி வீடியோ யாருமே போடல. யாருனாலுமே டெலிகிராம் வாங்க, கோர்ஸ் கற்றுக்கோங்க. ஒரு கோர்ஸுக்கு ஒருத்தர் போய் கேட்குறேன் 10,000 ரூபாய் கேட்குறாருப்பா. என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஒரு கேண்டில் தெரிஞ்சுக்கிறதுக்கு, ரெட் கலர்னா என்ன க்ரீன் கலர்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் 10,000 ரூபாய் பே பண்ணணும், அந்த மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ எனக்கு ஹெல்ப் பண்ணது நான் தான். நிறைய காசு லாஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஓகே இனிமே கற்றுக்காமல் பண்ணக்கூடாது. நானும் ஃபஸ்ட் இப்படி தான் கொடுத்தேன், க்ரீன் போடு க்ரீன் மேலே போகும், ஒருக்க கிடைக்கும் வரைக்கும் போதும் ப்ரோ, ஓகேவா. இழந்ததெல்லாம் போதும், கற்றுக்கோங்க. டவுட்டுனா சொல்லு ப்ரோ, உனக்கு டவுட்டை வந்து கமெண்ட் பண்ணு. யாருக்காவது ஆன்சர் கொடுக்காம இருக்கேன், நான் ஆன்சர் கண்டிப்பாக கொடுத்துருவேன். ஸோ வாங்க, நான் இனிமேல் ரெடி பண்ணுறேன் கொஞ்சம் விஷயங்கள். நம்ம சேனலில் வந்து ஒரு மெம்பராக எப்போவுமே இருங்க, நிறைய விஷயங்கள் கற்றுக்கோங்க. ப்ராக்டிஸ், ஓகேவா. நீங்கள் வந்துட்டு இன்னைக்கே நான் வந்து நிறைய 2 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து ப்ராஃபிட் பார்த்தேன் ப்ரோ, இந்த 800 சம்திங் 700 சம்திங் நான் ப்ராஃபிட் பார்த்தேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ஓகேவா. அதை தக்க வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு ப்ராஃபிட்டுக்கு சந்தோஷப்படத்தை விட அந்த உங்கள் கையில் இருக்கணுங்கிறதுக்கு தான் நான் ஆசைப்படுவேன். ஸோ தக்க வச்சுக்கோங்க. மணி மேனேஜ்மெண்ட்டோட பொறுமையோட ட்ரேட் பண்ணுங்கள். இன்னைக்கு இவ்வளோதான் ட்ரேடுப்பா அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். 10 ட்ரேடு தான், அதில் ஒரு இத்தனை லாஸ் ஆச்சுன்னா நான் விட்டுருவேன், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வாங்க. 10க்கு மேலே உங்களுக்கு கேண்டில் வந்து பக்காவாக இருந்தாலும் கும்பிடு, லாக் அவுட் பண்ணிவிட்டு உங்கள் பாட்டுக்கு வெளியில் வந்துடுங்க. எண்ட் ஆஃப் த டே ஒரு கிரேட் பர்சனாக இருப்பீங்க. நல்லா தூக்கம் வரும் ப்ரோ. ஒரு ப்ராஃபிட்டை போட்டுட்டு நீட்டாக ஒரு ப்ராஃபிட் எடுத்துகிட்டு 70 ஆனாலும் சரி, நான் வந்து 70 லட்சத்துக்குலாம் போக மாட்டேன். 70 ஆனாலும் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு அப்படியே கட்டலில் படுத்தா எப்படி தூக்கம் வரும் தெரியுமா. அந்த ஃபீலுக்குள்ளே வாங்க. அஸ் எ ட்ரேடராக இருந்தால் மட்டும். பிகினர் நிறைய விஷயம் கற்றுக்கோங்க. புதுசாக நான் உங்கள் வீடியோவை பார்த்து தான் ப்ரோ நான் வந்துட்டு யூடியூப் இனிமேல் ட்ரேடிங்குள்ளேயே வர போகிறேன் அப்படின்னா தயவு செஞ்சு டெபாசிட் பண்ணிடாத ப்ரோ, ஓகேவா. ஃபஸ்ட்டு கஷ்டப்படுவேன் கண்டிப்பாக. நீ என்ன தான் ஒரு விஷயத்தை இது பண்ணாலும் உன் மைண்டு மாறும். நான் சொல்கிறது அதுக்கப்புறம் தான் நீ வந்து உன் மைண்டில் கொண்டு வருவேன். ஸோ 1 வீக்லேருந்து 1 மந்த் வரைக்கும் டெமோலேயே ப்ராக்டிஸ் பண்ணு. கற்றுக்கிறத ப்ராக்டிஸ் பண்ணு. உனக்கு நாள் ஆக ஆக உனக்கு மண்டையில் ஓடும். ஓகே, நான் வந்து ஒரு விஷயத்தில் நான் கற்றுக்கிட்டேன், ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட் போயிட்டுருக்கேன், ஒரு ஸ்டெப்லேருந்து இன்னொரு ஸ்டெப் நான் போயிட்டுருக்கேன்னு உனக்கு தோணும் போது டெபாசிட் பண்ணு. மினிமம் அமௌண்ட்டில் பண்ணிவிட்டு நீ ட்ரேட் பண்ணு. நான் வந்து யாரையுமே ட்ரேடிங்கில் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். ட்ரேட் பண்ணுறவன் இன்க்ரீஸ் பண்ணிக்கோ ஒரு நாலேஜ், அவ்வளோதான் ப்ரோ. தட்ஸ் இட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப்ரோ. தென் உங்களோட கொஸ்டின்ஸ் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் ஆன்சர் பண்ணுங்கள், ஓகேவா. See you in the next video. Bye.